கரும்பு ஜூஸுங்கிறது எப்போ நார்மலாக குடிப்போம்னா சம்மர் டைமில் தான். ஏன்னா சம்மரில் தான் நம்மளுக்கு ஹைட்ரேஷன் தேவை. ஹைட்ரேஷன்னா நிறைய ஸ்வெட் ஆகுது, நிறைய வேர்த்து ஊற்றுறதுனால நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுது. ஸோ தண்ணி ஆகாரங்கள் தேவைப்படுது. அதில் கரும்பு ஜூஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் எனர்ஜியும் கிடைக்கிது. ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம சர்க்கரை பண்ணுறோம், இந்த கரும்புலேருந்து தான். ஸோ எனர்ஜியும் கிடைக்கிது. அது கூட நிறைய ஜூஸு, அதனால் வாட்டரும் நிறையா இருக்குது. இது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. இதுலேயே இஞ்சி போட்டு க்ரஷ் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை சுக்கு போட்டு க்ரஷ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல விதம் இருக்குது. பட் இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, அந்த எந்த இடத்துல இந்த கரும்பு ஜூஸ் பண்ணுறாங்களோ அதை க்ளீனாக வச்சுக்கணும். இந்த மிஷினாக இருக்கட்டும், இல்லை அந்த தூக்கி போடுற கரும்பாக இருக்கட்டும், இது அந்த ஜூஸ் பண்ணுற இடத்துக்கு கிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த கரும்பு சக்கையை எப்படி போடுறோமோ அதில் கொஞ்சம் அந்த சக்கரை மிச்சம் இருக்கும். அதுக்கோசரம் நிறைய ஈ வரும். அந்த ஈ மொச்சு அது ஜூஸில் மொச்சு நீங்கள் ஜூஸ் குடிச்சிங்கன்னா இதுலேருந்து ஜாண்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜாண்டிஸ்னால் மஞ்சக்காமாலை. இது ரொம்ப காமன். சம்மர் டைமில் மஞ்சக்காமாலை வருது இந்த ஈனால் தான் வருது. அதனால் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா பல இடத்துக்கு போயிட்டு அப்புறம் இங்கேயும் அந்த ஈ மொச்ச ஜூஸை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி, அதாவது எதிர்ப்பு சக்தியும் லோவாக இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது.